and welcome to Lifestyle Plus. பழைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுனாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுவும் நம்ம இம்மீடியட் பாஸ்ட், அதாவது நம்ம நாட்டுல இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்த பிரிட்டிஷர்ஸோட லைஃப் ஸ்டைல் பத்தியும் அவங்க எந்த மாதிரியான பொருட்கள்லாம் யூஸ் பண்ணாங்க இத பத்திலாம் தான் இப்ப பார்க்க போறோம். ஹாய், ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டுல இருந்து நிறைய விஷயங்களை எடுத்துட்டு மட்டும் போலங்க, நிறைய விஷயங்களை விட்டுட்டும் போயிருக்காங்க. நல்ல விஷயங்களும் விட்டுட்டு போயிருக்காங்க, கெட்ட விஷயங்களும் விட்டுட்டு போயிருக்காங்க. அப்படி அவங்க விட்டுட்டு போன சில விஷயங்களோட எக்ஸிபிஷன் தான் லலித் கலா அகாடமியில தி பிரிட்டிஷ் லெஃப்ட் பிஹைண்ட் அப்படிங்கிற பேர்ல எக்ஸிபிஷனா அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. பிரிட்டிஷ் லெஃப்ட் பிஹைண்ட் ஷோங்கிற இந்த எக்ஸிபிஷன்ல இடம் பெற்றிருந்த எல்லா பொருட்களுமே இண்டிகோ லெஷர் ஹோட்டல்ஸோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் ஸ்டீவ் போர்ஜியாவால சேகரிக்கப்பட்டது. பழங்காலத்து பொருட்கள் மேல ஆர்வம் கொண்ட இவரு கடந்த 35 வருஷங்களா இந்த பொருட்களை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. நினைவு தெரிஞ்சது நான் எது அழகா இருந்தாலும் எடுத்து கலெக்ட் பண்ணிக்குவேன். அது நிறைய ஆங்கிலேயர்கள் பொருட்களாயிருக்கும். அதை என்ன சுத்தி இருக்கிறவங்க போய் தேட மாட்டாங்க. ஆனா நான் கலெக்ட் பண்ண பிறகு ரொம்ப ரசனையோட ஓஹோ ரொம்ப அழகா இருக்கு அப்படி இப்படின்னு பார்த்துட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா நான் அதை ரொம்ப நேரம் வச்சு ரசிச்சு அதை வச்சு என்ன பண்றது அப்படின்னு பார்த்து என்னை சுத்தி ஒரு உலகத்தை உருவாக்குனேன் அழகா. அந்த பீரியட் 1850 இருந்து 1900 வரைக்கும் இதை எல்லாம் அப்ரிஷியேட் பண்ண பிறகு நானும் இதை நிறைய வாங்க ஆரம்பிச்சேன். இது ஏன் பண்றோம்னா இது அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம இமிடியட் பாஸ்ட் எப்படி இருந்துச்சு, என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, அது தெரியறதுக்கு இது மாதிரி டாக்குமெண்டேஷன் தான் இதா இருக்கும். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பல்வேறு பகுதிகளில் இருந்து பிரிட்டிஷர்ஸ் விட்டுட்டு போன நிறைய பொருட்கள் இந்த எக்ஸிபிஷன்ல இடம்பெற்றிருந்தது. நம்ம நாட்டுல இப்ப இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வந்தது லார்ட் மெக்காலேங்கிறது உங்களுக்கு தெரியும். 1835ல இந்தியா முழுவதும் டிராவல் பண்ண அவரு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பினாரு. அதுல இந்தியா முழுவதும் ஒரு பிச்சைக்காரனையோ ஒரு திருடனையோ கூட பாக்கலன்னும் அப்படிப்பட்ட வளமிக்க நாடா இந்தியா இருக்குன்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. இந்திய மக்கள் பண்புகளால உயர்ந்தவங்களா இருக்காங்கன்னு அவர் அந்த குறிப்புல சொல்றாரு. இவங்களை அடிமைப்படுத்துவது கஷ்டம், அதுக்கு அவங்களோட ஸ்பிரிச்சுவல் மற்றும் கல்ச்சுரல் பேக் போனை உடைக்கணும் அப்படின்னு மெக்காலே குறிப்பிட்டிருக்காரு. இதுக்கு இங்கிலீஷ் எஜுகேஷனை புகுத்தணும்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆங்கிலேயர்கள் அவங்க கல்வி முறைய மட்டும் இல்ல, அவங்க மதத்தையும் இந்தியாவில புகுத்துனாங்க. அதுக்காக நிறைய பைபிள்ஸ் பிரிண்ட் பண்ண வேண்டி இருந்தது. எனவே பிரிண்டிங் மிஷின்ஸை இந்தியாவில அறிமுகப்படுத்தினாங்க. இந்த மிஷின் அந்த காலத்துல பேப்பர் கட் பண்ண யூஸ் பண்ணாங்களாம். இந்த பிரிண்டிங் பிரஸ் எல்லாம் ஆங்கிலேயர்கள் அந்த காலத்துல நம்ம ஊர்ல மிஷினரி ஒர்க் பண்றதுக்காகவும் ஆபிஷியல் பேப்பர்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்றதுக்காகவும் யூஸ் பண்ண பிரிண்டிங் பிரஸ். இந்த சேருக்கு கிட்டத்தட்ட 200 வயசு ஆகுதுங்களாம். புலிகட் லேக் பக்கத்துல இருந்த டச் கம்யூனிட்டி யூஸ் பண்ண சேர். ஏர்லி 1800s இந்த சேர் யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க இருக்க டச் வால்நட் சேரை தவிர நிறைய சேர்கள் வச்சிருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப பழமையான சேர். அந்த காலத்திலேயே எவ்வளவு அழகா வேலைப்பாடுகள்லாம் செஞ்சிருக்காங்க பாருங்க. இதை தவிர இங்க டர்ன் ரோஸ்வுட் சேர்ஸ் அப்படிங்கிற சேர்ஸும் வச்சிருக்காங்க. இந்த சேர் எல்லாம் ஒரு 200 இயர்ஸ் ஓல்ட். கன்னிமரா லைப்ரரிக்கு நூற்றுக்கணக்கான சேர்கள் அந்த காலத்துல பிரிட்டிஷ் எம்பையர்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வெறும் வாக்கிங் ஸ்டிக் இல்லைங்க, இது சிட்டிங் ஸ்டிக் கூட. அந்த காலத்துல டீ பிளான்டேஷன் வச்சிருந்த ஆங்கிலேயர்கள் அவங்களோட வேலைக்காரங்களோட நின்னுகிட்டு பேச மாட்டாங்களாம், இப்படி உட்காந்துக்கிட்டு அப்புறம் தான் பேசுவாங்களாம். ஹென்ரியட்டா ரொசாரியோ அப்படிங்கிற ஒரு பெண்ணோட ரோஸ்வுட் கட்டிலுங்க இது. இந்த கட்டிலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதோட 4 காலும் யானை தங்கத்தால ஆனது. அதுவும் இல்லாம அவங்க யூஸ் பண்ண பெட் சாஃப்டான வெல்வெட்ல பண்ணது. அந்த மாதிரி வெல்வெட் இந்த காலத்துல யாரும் பண்றதே இல்லையாங்க. இந்த வெல்வெட் பெட்ல படுத்து தூங்கினா ரொம்ப குளிர்ச்சியா இருக்குமா. அந்த காலத்துல யூஸ் பண்ண ஒரு சென்ட் பாட்டில் இங்க வச்சிருக்காங்க. அப்புறம்
குவீன் 1911ல இந்தியாவை விசிட் பண்ணும்போது யூஸ் பண்ண டீ பாட்டை கூட இந்த எக்ஸிபிஷன்ல வச்சிருக்காங்க. இந்த டீ பாட்ல என்ன ஸ்பெஷாலிட்டினா, ஆவியை அப்சார்ப் பண்றதுக்கு ஒரு குவில் ஸ்கார்ச் இருக்கு, வெளியில சூடு போகாம இருக்க ஒரு கவர் இருக்கு, உள்ள பூச்சி போகாம இருக்க நாசிலுக்கு ஒரு லிட்டு கூட வச்சிருக்காங்க. இந்த ஜுவல்லரி பாக்ஸ் முள்ளம்பன்றி, அதாவது போர்க்குபைனோட முள்ளுனால செஞ்சது. அந்த காலத்துல அங்கிருந்து இங்க தங்க வந்த ஆங்கிலேயர்களுக்கு ஹோட்டல் ரூம்ஸ்ல அவங்களோட திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ண கெஸ்ட் ரூம் கேபினெட். இது வந்து ரோல் டாப் கேபினெட். இந்த போர்ஷன்ல அவங்களோட வேல்யூபிள்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இங்க அயர்ன் பண்ண பிரஸ் பண்ண க்ளோத்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே அவங்க டாக்குமெண்ட்ஸ், ஸ்டேஷனரி எல்லாம் ஸ்டோர் பண்ணதுக்காக ஒரு செக்ஷன் இருக்கு. அந்த காலத்துல ஹோட்டல்ல தங்குறவங்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய கபர்ட் கொடுக்க முடியாத நிலையில இருந்தாங்க. அதனால அவங்களோட திங்ஸ், அதாவது ஹேட், அம்ப்ரெல்லாஸ், அன்பிரஸ் க்ளோத்ஸ் எல்லாம் தொங்க போடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட ஒவ்வொரு ஹோட்டல் ரூம்லயும் ப்ரொவைட் பண்ணிருந்தாங்க. அழகான வேலைப்பாடுகளோட காட்ஸ் எல்லாம் அந்த காலத்துல யூஸ் பண்ணாங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இத பாருங்க, அந்த காலத்துல யூஸ் பண்ண கார்டு டேபிள் எவ்வளவு அழகா டிசைன் பண்ணிருக்காங்க பாருங்க. 4 பிளேயர்ஸ் உட்காந்து பிரிட்ஜ் விளையாடுறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியா டிசைன் பண்ண டேபிள் இது. இந்த பொருள் என்னன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? கண்டிப்பா முடியாதுங்க. இது அந்த காலத்துல யூஸ் பண்ண வாஷ் பேசின். எவ்வளவு காம்பாக்டா அழகா இருக்கு பாருங்க. இப்போ நம்மளுக்கு இருக்க இட பற்றாக்குறையில இந்த மாதிரி ஒரு வாஷ் பேசின் திருப்பி வந்தா ரொம்ப நல்லதுதான் இல்லீங்களா? இந்த டேபிளை பார்த்தா ரைட்டிங் டேபிள் மாதிரியோ டைனிங் டேபிள் மாதிரியோ இருக்குங்க. ஆனா இதுக்கு வெறும் ரைட்டிங் டைனிங் மட்டும் பர்பஸ் கிடையாதுங்க. இதுக்கு இன்னொரு பர்பஸும் இருக்கு. அந்த காலத்துல நிறைய விஷயங்கள் மல்டி பர்பஸா யூஸ் பண்ணாங்க. இது அந்த காலத்துல யூஸ் பண்ண ஒரு வாஷ் பேசின். பைப் டேப் எல்லாம் இல்லாத காலத்துல இதுல தண்ணி வச்சிருந்தாங்க, இதுல சோப் வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் அவங்களோட மத்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. கிரீசிங் பம்ப், பெயிண்ட் மிக்சர், ஆயில் எக்ஸ்ட்ராக்டர், மேனுவல் ட்ரில்லர் போன்றவையும் இந்த எக்ஸிபிஷன்ல இடம்பெற்றிருந்தது. குவீன் எலிசபெத்துக்காக பெங்கால்ல இருந்து கொண்டு வரப்பட்டது. அவங்க தஞ்சாவூர்ல இருக்க பிரகதீஸ்வரர் டெம்பிள பாக்கணும்னு ரொம்ப ஆசையோட வந்திருந்தாங்க. ஆனா அப்போ ஒரு பிளேக் பிரேக் அவுட் இருந்ததுனால அவங்களால தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் டெம்பிளுக்கு வர முடியல. இந்த பேலன்குள்ள டிராவல் பண்ணா எவ்வளவு ஜாலியா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. இதுதாங்க ஹைடவே பார். பாட்டில்ஸ் எல்லாம் உள்ள வச்சு, கிளாஸ் எல்லாம் கூட உள்ள வச்சு இதை மூடி வச்சுக்க முடியும். அந்த காலத்துல ஆங்கிலேயர்கள் யூஸ் பண்ண கண்ணாடி கூட எவ்வளவு வேலைப்பாடுகளோட இருக்கு பாருங்க. அவங்க யூஸ் பண்ண டச்சஸ் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கூட எவ்வளவு ஈஸியா ஃபோல்டபிளா இருக்கு பாருங்க. ஒவ்வொரு வீட்லயும் இருக்க ரெஃப்ரிஜிரேட்டர் நம்ம எல்லாரும் யூஸ் பண்ற அதே ஃப்ரிட்ஜ் தாங்க. அதோட ஏர்லியஸ்ட் ப்ரீகர்சர் இதுதான். 1930sல கெரோசினால ஆபரேட் பண்ண ரெஃப்ரிஜிரேட்டர் கிரியேட் பண்ணிருக்காங்க. அதோட ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. இது நம்ம யூஸ் பண்ற ஹாட் பேக்கோட ஏர்லி ப்ரீகர்சர். இதுல சூடான கோல் எடுத்து இதுக்குள்ள போட்டுருவாங்க. அப்ப சாப்பாடு ரொம்ப மணி நேரத்துக்கு சூடாவே இருக்குமா. சுடு தண்ணீர் மற்றும் கெரோசினால ஆபரேட் பண்ற அயர்ன் பாக்ஸையும் இங்க வச்சிருந்தாங்க. பிரிட்டிஷர்ஸ் உபயோகிச்ச டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபேன்ஸையும் நான் பார்த்தேன். இதுல கீழே விளக்க பத்த வச்சா அது ப்ரொடியூஸ் பண்ற ஹீட்ல இந்த ட்வின் பிளேட் ஃபேன், கையால ஆபரேட் ஆகிற ஃபேனும் ஆங்கிலேயர்கள் உபயோகிச்சிருந்தாங்க. பிரிட்டிஷர்ஸ் யூஸ் பண்ண கேமரா, கடிகாரம், டெலிகிராஃப் மெஷின், சைக்கிள், பிக்னிக் ஹேம்பர், ஈஸி சேர்ஸையும் நான் பார்த்தேன். இந்த எக்ஸிபிஷன்ல வச்சிருக்க எல்லா பொருட்களையும் நான் பாத்துட்டேங்க. அந்த கால பிரிட்டிஷர்ஸ் யூஸ் பண்ண பர்னிச்சர் ஆகட்டும், மத்த ஹவுஸ்